ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் அடியுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பைபிள் ஸ்டடியில நீங்க கலந்து கொள்ளுகிற நிமித்தமாக நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா எங்க வசனம் இல்லையா அங்க ஜனங்கள் சீரழிந்து விடுவார்கள். சும்மா ஞாயிற்றுக்கிழமை சபையில போய் உட்கார்ந்து வசனம் கேட்காம சும்மா வந்துட்டு போனா அது ஆசீர்வாதம் கிடையாது. இந்த வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். அங்கதான் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில நம்ம எபிரேய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல 62 பகுதியில் எடுத்திருக்கிறோம். எபிரேய புத்தகத்திலிருந்து விசுவாச பட்டியலிலே முக்கியமாக தீர்க்கதரிசிகளின் விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நமக்கு சகரியா புத்தகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால சகரியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 15 வரை நம்முடைய வேத பாடத்தின் அடிப்படை வசனம் இதுதான். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவதே விசுவாசம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதிலே தீர்க்கதரிசிகளின் விசுவாசத்தை குறித்து எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் 11:32. இதனால நம்ம நிறைய எடுத்து விட்டபடினால 62 பகுதிகள் பழைய பாடங்கள் கொஞ்சம் மறந்திருக்கும். அதை சற்று ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். இதுதான் எபிரேய புஸ்தகத்தின் 14 அதிகாரத்தையும் உங்களுக்கு முன்பாக சித்தரித்து கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் மகத்துவம், கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்ற அடிப்படையில் இதை நான் ஒவ்வொன்னா விளக்க போகிறது இல்லை. இவைகளெல்லாம் நம்ம படித்து விட்டோம். இதுல இயேசு கிறிஸ்து தான் மெயின். யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு பின்னாக சில யூத மனிதர்கள், வைராக்கிய யூதர்கள், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு பின்பாக வந்து என்ன சொன்னாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, நம்முடைய மூதாதையர்கள் செய்த விருத்த சேதனத்தையும் பண்டிகைகளையும் பலிகளையும் நீங்கள் திரும்ப அதையும் கைப்பிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினபடியினால என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், இயேசு எல்லாவற்றிலும் மேன்மையானவர், தேவதூதர்களை காட்டிலும் சிறந்தவர், அவர் கொடுக்கிற செய்தி மேன்மையானது, பங்கு பங்காகவும் வகுவகையாகவும் திருவுளம் பற்றினார். கடைசி காலங்களில் தன்னுடைய மகன் மூலமாய் திருவுளம் பற்றி இருக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசினார். ஏசாயா மூலம் கொஞ்சம், எரேமியா மூலம் கொஞ்சம், ஆகாய் மூலம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இந்நாட்களில தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதான் இதுல சொல்றார், ஏண்டப்பா நீங்க மேன்மையான இடத்துக்கு வந்துட்டு திரும்பியும் பழைய இடத்துக்கு போகாதங்க. மோசேயை விட சிறந்தவர், மேன்மையான இளைப்பாறுதல், ஆசாரியத்தை, ஆசாரியர்களை குறித்து அங்க எழுதுகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக வந்த ஆசாரியர். காரணம், லேவி கோத்திரத்தில் தான் ஆசாரியர்கள் வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து வந்தபடியினாலே அவர் எழுதுகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் இவர். அதனால மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான உடன்படிக்கை, அவர் செலுத்தின பலி மேன்மையானது, அவர் கடந்து சென்ற மகா பரிசுத்தலத்திற்குள்ளே ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தம்முடைய இரத்தத்தை கொண்டு. அடுத்தது விசுவாசிகளின் மேன்மையான சிறப்புரிமை, அவருடைய முழு நம்பிக்கை. எது தவறான விசுவாசம், உண்மையான விசுவாசம் எது?
விசுவாச வீரர்கள் எல்லாம் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்பதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கோம் 11ஆம் அதிகாரத்தில். இன்னும் பார்க்க வேண்டியது கிறிஸ்தவர்களின் நன்னடத்தை, நம்மோடு உள்ள மற்றவர்களோடு உள்ள உறவு முறைகள், நாம் எப்படி தாமே கவனிக்க வேண்டும், தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு முறை எப்படியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த எபிரேய புத்தகம் முழுமையும் நமக்கு போதிப்பது எல்லாவற்றிலும், பழைய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய எல்லாவற்றிலும் மேன்மையானவர் சிறந்த ராஜா. இந்த நாள்ல நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசிகளை வகை வகையாக பார்த்தோம். சிறையிருப்புக்கு முன்புள்ளவர்கள், சிறையிருப்பில் வந்த தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பில் எசேக்கியேலும் தானியேலும். அதை நான் திருப்பி எடுக்க விரும்பல. இன்றைக்கு நான் சிறையிருப்புக்கு பின்பு ஆகாய் பார்த்து விட்டு சகரியாவை இன்றைக்கு முடிக்கிறேன். எல்லாம் சகரியா போறதை பார்த்தா நான் எங்க சகரியா புக் எடுக்க போயிருவேனோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் கொடுத்து விட்டேன். இதோடு முடிக்கிறாத முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துட்டு அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான மல்கியா ஒரு வாரத்துல முடிக்க விரும்புகிறேன். திருப்பி பழையபடி எபிரேயர் கண்டினியூ ஆகும். இது எபிரேயருக்கு சம்பந்தமான ஆடுபடினாலும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இவர்கள் கிட்டத்தட்ட 16 to 20 வருஷமாக ஆலயம் கட்ட திருப்பி வந்தார்கள். ஆலய பணி நடைபெறாமல் தடுத்து வைக்கப்பட்டபடினால தேவன் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஒன்று ஆகாய், மற்றொருவர் சகரியா. சமகால தீர்க்கதரிசிகள். இவர்கள் 2 பேருடைய தலைமையில் அங்க ஆலயம் கட்டப்படுகிறது. இவர்கள் இருவரும் தீர்க்கதரிசிகள். அங்க ஒரு பிரதான ஆசாரியன் யோசுவா. ஒரு ராஜாவுக்கு பதிலாக அங்கு காணப்படக்கூடிய கவர்னர் தான் ஆளுநர் செருபாபேல். ஏற்கனவே தரியு ராஜா அங்க இருக்கிறார். கோரேஸ் மேதிய பெர்சிய ராஜா இருக்கிறபடினால எருசலேம்ல இன்னொரு ராஜா இருக்க முடியாது. அந்த காலகட்டங்களிலே இவர்களை தட்டி எழுப்புகிற புத்தகம் தான் இந்த சகரியா புத்தகம். ஆகாயும் சகரியா. சகரியாவில் 8 தரிசனங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கடைசி பிரதான ஆசாரியரின் பட்டாபிஷேகம். அதனுடைய விளக்கம் மேசியா ஆண்டவராகிய இயேசு ராஜாவாகவும் பிரதான ஆசிரியராகவும் செயல்படலாமா? இன்னைக்கு அதான் நாம் கேள்வி போட்டு கேட்டோம். அப்ப நம்ம பார்த்த 8 தீர்க்க தரிசனங்களும் கொடுத்திருக்கிற தரிசனங்கள். நான் திருப்பி ஒன்னா போக விரும்பல. இந்த 8 தரிசனங்களும் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை. யோசுவாவின் தலையிலே சிரசிலே பொற்கிரீடம் வைக்கப்படுகிறது. அதாவது பிரதான ஆசாரியனுக்கு ஒரு பட்டாபிஷேகம். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் புரியும். ஆசாரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடாது. நல்ல கவனிச்சுக்காங்க. ஒரு ஆசாரியனுக்கு அபிஷேகம்னா என்ன? சவுல தலையில வச்சு சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார், ஆயில் எண்ணெய் வார்த்தை. அடுத்தது தாவீதை ரெடி பண்ண. அப்போ இந்த இப்படி அபிஷேகம் செய்கிறது தான் ஒரு ராஜாவாக தான் அபிஷேகம் செய்ய முடியும். இங்கே ஒரு ஆசாரியனை அபிஷேகம் செய்யும்படியாக 9வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருடைய
சிரசிலே வைத்து என்று சொல்லப்படும். என்ன சொல்றாங்க? பாபிலோன்ல இருந்து திரும்பி வரும் பொழுது நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்து விடுறாங்க. சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமில வந்து ஆலயம் கட்ட வரும் பொழுது அங்கிருந்து பொன்னும் வெள்ளியும் கிஃப்டா கொடுத்து விடுறாங்க. எப்ப நீ போற ஆலயம் கட்ட போற, அங்க போற இடத்துல பொன்னு வெள்ளி தேவை இருக்கும் ஆலயம் கட்டுவதற்கு. ஆனப்படினால அந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான பொன்னையும் வெள்ளியும் நீ கொண்டு போ அப்படின்னு இந்த 3 பேர், தொபியா, எல்தாய், எதாவ், அவங்ககிட்ட போய் நீ வாங்கி, ஆண்டவர் சொல்றது ஒரு அதனால ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி பிரதான ஆசாரியுடைய தலையில வை. அது ஏன் பிரதான ஆசாரியருடைய தலையில வைக்கணும்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவர் அது வேற. ஆசாரியன் ராஜா ஆக முடியாது, ராஜா ஆசாரியன் ஆக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்கள்ல இவங்க 2 பேர் இருக்காங்க. செருபாபேல். ஆக்சுவலா இந்த கிரீடம் யாருடைய தலையில் வைக்கப்பட வேண்டும்? செருபாபேல் தான். ஹி இஸ் த ரூலர், அட்மினிஸ்ட்ரேட்டர், கவர்னர். ஆசாரியனுடைய வேலை ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் உள்ள மத்தியஸ்தன். ஒரு ராஜா ஆசாரியனாக செல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆசாரியன் ராஜாவாக மாற முடியாது. அடிதான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உசியா ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவரு பெரிய பெருமை மேட்டிமை வந்துட்டு பயங்கரமான ரிஃபர்மேஷன் பண்ணாரு. அவருக்குள்ள பயங்கரமான ஒரு மேட்டிமை வந்தது. அவர் ராஜா. நல்ல கவனிங்க. ஆனா இங்க இது அதான் நான் பின்ன விளக்கம் கொண்டு வரேன். இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. யாருடைய கீர்த்தி? உசியா. அந்த பாருங்க, உசியா கேடகங்களை எல்லாம் பண்ணான். அவன் பலப்படும் மட்டும் ஆசாரியர் ஆச்சரியமா அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது யாரு? உசியா. கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி, உசியா ஒரு ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபமிடத்தில் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அதாவது தூபங்காட்ட ஒரு ராஜா ஆசாரியனுடைய வேலை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான செயல் தான் போட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் சொல்றாங்க, அசரியாவும் கூட இருக்கிற கிட்டத்தட்ட 80 பேரும் அவன் பிறகு ராஜா பின்னால ஓடுறாங்க. ராஜாவாக உசியாவோடு எழுத்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது இல்ல. நீ ராஜா, நீ தேவனுடைய சமூகத்துல செல்லக்கூடாது. உன் வேலையை நீர் பார்வை. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமார ஆசாரியருக்கு அடுக்கும். அது ஆசாரியன் தான் அதை செய்யணும். தேவனுக்கு நடுவில் உள்ள மத்தியஸ்தன் அவன் ஆசாரியன் மாத்திரம்தான். ஆசாரியன் ஆடுகளை கொண்டு வருவான். நீ ஜனங்கள் ஆடுகளை கொண்டு வந்து தலைக்கு மேல கைய வைக்கணும். அந்த ஆடை வெட்டி ரத்தத்தை கொண்டு போறது ஆசாரியன், மத்தியஸ்தன். பரிசு தலத்தை விட்டு வெளியே போறோய் யாரு? ராஜா. உசியா ராஜா, பெரிய ராஜா. ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாருதான். வெளியே போனாங்க. நீ மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தரால உமக்கு மேன்மையா இருக்காது, லபியாது. இவனுக்கு கோபம் வந்துட்டு உசியா கோபம் கொண்டான். நான் ஒரு ராஜா, எனக்கு இல்லாத அதிகாரமா?
அவன் தூப கலசத்தை கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. நல்ல கவனி. காரணம், ஒரு ஆசாரியனுடைய பணியை, அவரவர்களுக்கு கொடுத்த பணியை அவன் தான் செய்யணும். இங்க ஒரு ஆசாரியனுடைய பணியை ஒரு ராஜா செய்தார். பெரிய ராஜா தான். சில எல்லா விக்கிரகங்கள் எல்லாம் உடைச்சாரு, பலிகளை செலுத்தினாரு, பண்டிகைகள் எல்லாம் பெரிய மாற்றம் வந்துச்சு. ஆனா முக்கியமான ஒரு தவறை இவர் செய்தபடினால உடனே என்ன பண்றாங்க, சரியாவும் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 80 பேரு 100 பேருகிட்ட அவன் குஷ்டம் பிடித்தவன் என்று சொல்லி அவனை தீவிரமாய், ஏன்னா குஷ்டம் பிடித்தவன் ஆலயத்திற்குள்ள போகக்கூடாது. கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிர அடி வாங்கின பிறகுதான் ஓடுறான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா வாசம் பண்ண. அப்படியானால் நல்ல கவனிங்க, இங்க எதற்கு ஆண்டவர் அப்போ ஒரு ஆசாரியனுடைய கையிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார்? எதுக்கு ஒரு ஆசாரியனுக்கு பட்டாபிஷேகம்? இங்கதான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா ராஜா அங்க தரியு ராஜா, அதாவது மேதிய பெர்சிய ராஜா ஆளும் பொழுது இங்கே யூதர்கள் எல்லாம் சேர்ந்து செருபாபேல் தலையிலே கிரீடத்தை வைத்தால் செருபாபேலை ராஜாவாக மாற்றி விட்டார்கள் என்ற செய்தி மேதிய ராஜாவுக்கு எட்டிவிடும். அது இவர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும். ஆனால் ஒரு ஆசாரியனுடைய தலையிலே கிரீடத்தை வைக்கும் பொழுது அந்த மேதிய பெர்சிய ராஜாவுக்கு சந்தேகம் வராது. ஏதோ அவங்க மதச்சடங்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஊற்றுரும்பா. இதை தேவன் அழகா ஹேண்டில் பண்ற. ஒண்ணு, இன்னொன்னு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார். ஏன் செருபாபேல் இருக்கும்போது யோசுவாவுடைய தலையிலே கிரீடம் வைக்கப்படுகிறது? சதாக்கின் குமாரனாக யோசுவான்னு சரசுல கொண்டு வைக்கிறான் கிரீடத்தை. அடுத்த வசனத்தை பாருங்க. நீ அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். His name will be called as a branch. அங்க ஒரு வரப்போகிற வருங்காலத்து செய்தி சொல்லப்படுகிறது. இத சகரியா எழுதுறாரு. ஒரு புருஷன் வருவார், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பெருந்தவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும். நல்ல கவனி. இத ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். இப்போ சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நடக்க போகிற செய்தி, யோசுவா தலையில கிரீடத்தை வைங்க. ஆனா அதுக்கு இன்டர்பிரேஷன் என்ன படுகிறார், என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு மனுஷன் வர்றாரு, அவருடைய பேரு கிளை என்னப்படும் சொல்லப்படும். அது எப்போ வந்தாரு? இயேசு கிறிஸ்து. He is the branch. நல்ல கவனிங்க. அப்ப இதுல எங்கேயாக்கும் இந்த தீர்க்கதரிசியுடைய விசுவாசம் இருக்குது? ஆண்டவர் சொல்ல சொன்னார்ல, அப்படியே சொல்லிட்டாரு. இல்லைன்னா சொல்லிருப்பாரு, என்ன ஆண்டவர், அவரு வருவாரா வரமாட்டார் எனக்கு தெரியாத.
நான் வேற அடிச்சு விட்டுட்டு போயிருவோம். ஒரு நாமம் கிளை அதெல்லாம் நடக்குமா? நாங்களே இப்பதான் வந்து காலையும் கட்ட முடியாதுன்னு அல்லவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு மனுஷன் வருவாராம், ஒரு பேரு கிளையம், அவரு முளைத்து எழும்புவாராம். எங்க எங்க ராஜாக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டா. சிதைக்கியாவையே கண்ணு தெரியாம கண்ணை குருடாக்கி அவங்க பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு முன்னால கொண்டு எங்க ராஜாக்களே இல்லையப்பா. நாங்க இந்த பாவப்பட்ட எருவா மேல வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இந்த ஆசாரியனை உட்கார்ந்துகிட்டு இதுல கொம்பு இதுக்கு மேல வேற நீர் கிரீடத்தை வச்சு ராஜா வருவாரு முளைத்து எழும்புவாருங்கிறாரே எங்க ஆண்டவரே. அப்படி கேள்வி கேட்டாரா? இந்த அந்த நாட்களிலே அவர்களுக்கு இது சந்தேகமா இருந்திருக்கும், அன்பு தெய்வ பிள்ளைகளை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இது போல ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல் நமக்கு கிடையாது. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அதுக்காக வேண்டிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது ஆயத்தங்கள். டெம்பிள் மவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆயத்தமா இருக்குது. ஆலயத்தை கட்டுவார். மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்துல வீற்றிருப்பார். யாரு? அந்த நாம கிளை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். சிங்காசனத்தின் மேல் ராஜாவாகவும் ஆசாரியராகவும். See, one man is becoming a priest as well as a king. நல்ல கவனி. நான் சொன்னேன், ஆசாரியன் ராஜாவாக முடியாது, ராஜா ஆசாரியனாக முடியும். ஆனா அந்த வரப்போகிற கிளை, the branch, அது முளைத்து எழும்புகிற ஒரு பிரான்ச், ஆலயத்தை கட்டு வேணும். அவர் ராஜாவாக ஆளுகை செய்வார். தான் என்ன சொல்றாரு, இந்த ஒரு ஆலயம் வருதுடா, ஜெருபாபேல் ஆலயம் இல்ல, அதுக்கு பின்னால ஒரு மகிமையான ஆலயம் வருகிறது. அங்கே வந்து ஒருவர் ஆளுகை செய்யும். அந்த முந்தின வசனம் பாத்தீங்கன்னா தெரியும், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். அவர் சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். அடுத்தால ராஜாவாகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் நான் டீட்டெயிலுக்குள்ள போறேன். இந்த கிரீடங்களோ என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனா ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கு வைக்கப்படுவதாக. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். இன்னைக்கு நான் நிறைய எடுக்க போறேன், கொஞ்சம் கவனிங்க நல்ல. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீங்க அப்ப அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல்லு. அதாவது எரேமியால அதை சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஒரு நாள் வருது, தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிழமை அங்கிருந்து எழும்பும். எங்க தாவீதுடைய வம்சத்திலிருந்து வரும். வந்துச்சுதா? வந்துச்சுது, நிறைவேறிச்சுதான் தீர்க்க தரிசனம். எல்லாமே இந்த ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த கம்பு நான் அடுத்தால பின்னால காட்டுறேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் a dry stick. நாங்க எங்க வீட்டுக்கு பின்னால இருந்து ஒரு கம்பு கிடந்துச்சு, முருங்கை மரத்து கம்பு. என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க,
அங்க ஒன்று கம்பு முறிச்சு போட்டு எடுத்துட்டு வாங்க, வச்சு பார்ப்போம். வச்சு 2 மாசம் தான் இருக்கும். அப்படியே அழுத்து ஜல ஜலன்னு வந்துட்டாங்க. பாருங்க இந்த எட்ஜ பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாமே போயிருக்கலாம், செத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு ராஜா வருகிறார், நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ஞானமாய் ராஜரீகம் பண்ணி அவருடைய ஆட்சி வரப்போகிறது, நீங்க ஆயத்தப்படுங்கள். நமக்கு அதான் சொல்லப்படுகிறவன். ஏசாயால சொல்ற பாருங்க, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். இதேதான் இஸ்ரவேலில் தப்புனவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும். ஏன்னா இஸ்ரேல் தேசம் இல்லாம போயிடுச்சு. கிறிஸ்துக்கு பின்னால AD 70 அழிச்சு நாசமாக்கிட்டாங்க. உலக நாடுகள்ல பல வல்லரசுகள் வந்துச்சு. வல்லரசுகள், இஜிப்சியன் எம்பையர் வந்துச்சு, காணல. அதை தொடர்ந்து அசிரியா பேரரசு வந்துச்சு, பயங்கரமான பேரரசு, இன்னைக்கு காணவில்லையே. எகிப்து ஊர் இருக்குது, பேரரசு இல்லது. இட்ஸ் நாட் அ எம்பையர்னா. அது மாதிரி பாபிலோனிய பேரரசு பயங்கரமான பேரரசு, பிரமாதம். இந்த பாபிலோனிய பேரரசு வந்துதான் இஸ்ரேல ஒண்ணு இல்லாம அடிச்சு தூக்கி துவேஷம் பண்ணிட்டான். பிறகு கொஞ்சம் பேரு அவன் எல்லாம் வந்து ஆலயத்தை கட்ட பார்த்தாருங்க, செருபாபேல் கட்டினாரு. அப்பதான் சொல்றதுக்கு இது பண்றாரு தீர்க்கதரிசி. 600 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா சொல்றாரு, தாவீதுக்கு ஒரு கிளை வரும், அவர் ராஜாவா இருப்பார், அவர் ஞானமா இருந்து ராஜரீகம் பண்ணுவார். வரப்போறாரு. நம்ம காலத்துல நடக்கும் நடக்கும் நடக்கும். இதுவரை நடந்துச்சுன்னா என்ன நடக்காதா? நாம நினைக்கலாம் எல்லாமே இந்த கம்பு மாதிரி கிடக்குது, செத்தாச்சு, என்ன எங்க உயிர் இருக்கு. தேசம் உருவாகும்னு சொன்னாரு. 1948 ஏப்ரல் 14 இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. அது கனவுலும் நடக்காத ஒன்று நிறைவேறிவிட்டு, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செடி. அவருக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெறலையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இயேசு கிடையாது. இதனாலதான் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்க வேணும். அவங்கெல்லாம் விசுவாசத்துல பிரம்மாதமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்மள போய் இப்படி சொன்னா நம்ம யோசிப்போம், ஒருவேளை நம்ம சொல்லிட்டு வராம போயிட்டாலும். அப்படி வராம போயிட்டாச்சுன்னா அவன் வீடியோ போட்டு நம்மள நாத்திருவானே. நிறைய பேருக்கு அதுக்குன்னே இருக்கானுங்க. அது வேற கதை. ஆனா இந்த துளிர் வந்து விட்டது, வந்து பரலோகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கணும். அவருடைய ரகசிய வருகையில நம்ம காணப்பட வேண்டும். திருப்பி அவர் வருவார். வரும்போது இந்த ஆட்சியை செய்ய போகிறார். சில தவறான உபதேசங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க இது ஏசாயால ரூத் 2வது அதிகாரம் 21 இது ஏசாயான்னு தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. அதுல ரூத்துக்கே கூட்டு போயிடுறேன், அப்ப உங்களுக்கு புரியும். ரூத் 4வது அதிகாரம் 21 வசனம். ரூத் புஸ்தகத்துல வந்து நகோமி, ரூத், இவங்க போவாஸ், இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ். ஆனா இந்த ரூத் 4வது அதிகாரம் 21 வசனத்துல கடைசியில இது சாமுவேல் கம்போஸ் பண்ணிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் எங்க கொண்டு வராரு? சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். புரியுதா? ஏன் இன்னும் சாமுவேல் புத்தகம் எழுதப்படல? சாமுவேல் தீர்க்கதரிசி வரல.
ஆனால் வரப்போகிற ராஜாவை ஈசாயின் மூலம் அந்த துளிர்க்குமே அதை அப்பொழுதே ரூத் புத்தகத்திலேயே தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சவுல் ராஜா வரணும், சாமுவேல் தீர்க்கதரிசி வரணும், சவுல் ராஜா வந்து அவர் ஃபெயிலியர் ஆகணும், அதுக்கு பிறகுதான் தாவீது வருவார். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதிய ஆக்கியோன் என்ன யோசிக்கிறார்? ஜனங்களை ஆயத்தப்படுத்துது. எப்படி நமக்கு எப்படி தீர்க்கதரிசிங்கப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு துளிர் தோன்றுன்னு நம்மளை ஆயத்தப்படுத்துற மாதிரி அந்த காலத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீதுன்னு ஒரு ஆள் வரப்போறாரு, அவங்களுக்கு தெரியணும் தாவீதுன்னா யாரு. அந்த ராகாப் என்ற வேசியனுடைய வம்சத்துல வந்தவள். அப்போ தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த துளிரை இப்ப அங்கேயே ரெடி ஆக்கு. அடுத்தது சவுல் ராஜாவாக இருந்தாலும் தாவீது ராஜாக வரும்பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதான் ரூத்து புத்தகத்துல சொல்லப்படுகிறது. ஈசாய் தாவீதை பெற்றான். சகரியா 3. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனே யோசுவாவே நீ கேள், உன் முன்னால உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமா இருக்கிற ஒரு புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டவராய் இந்த ஆசரை வரப்பண்ணுவேன். இவர் ஒரு கிளை. அதனாலதான் நம்மள சொல்றாரு, நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள். இந்த நம்ம வாழ்க்கை ட்ரையா இருக்கலாம், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒரு எண்ணிலும் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா அவர்தான் செடி. நாம சாதாரண காட்டான், நம்ம எல்லாம் ஊர் நாட்டான், நம்ம யூதர்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை என்னோட இணைத்திருக்கிறேன். நாம இயேசுவோடு திராட்சை செடியில இணைந்திருக்கும் பொழுது நம்ம சாதாரண காட்டுல உள்ள திராட்சை செடியா இருக்கிற நாம் உயர்தர திராட்சை செடியாய் மாறும். நற்குல கனிதரும் உயர்ந்த ராயல் பிரான்ச், ராயல் சீட். சில விதைகள் வாங்கும்போது, சில செடிகள் வாங்கும்போது அந்த செடியை விற்கிறவன் சொல்லுவான், சார் அது ரொம்ப நல்ல குவாலிட்டி, இது நல்ல பிரான்ச், ஹை குவாலிட்டி அது. அதே மாதிரி அதான் நான் சொன்னேன், எங்க வீட்டுக்கு இப்ப முன்னால இந்த செத்ததா இருக்கும். அன்னைக்கு அவங்க பார்வையில அவரு முடிஞ்சது, கதை முடிஞ்சது. இது உங்களுக்கு பார்வைக்காக கொண்டு வந்திருக்கு. அந்த பின்பக்கம் அந்த வீடுகள்லாம் தெரியுது பாருங்க, அந்த ஏரியால இருந்து இந்த தோட்டத்துக்குள்ள கடந்த கம்பு, இந்த கம்பு சாதாரண ஒரு கம்பு. இதை முறிச்சு கொண்டு வந்து வைக்கிறேன். வைக்கும் போது இருந்து துளிர் வருது பாருங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போன, மரித்து போன, செத்து போன வாழ்க்கையாக இருக்கலாம். எப்படி ஒன்றுமில்ல இஸ்ரேல் தேசமே போய்விட்டது என்று இருக்கிறோமே பாருங்க, இந்த காஞ்ச கொம்புல இருந்துதான் எவ்வளவு அழகான துளிர். இது ரியல். எங்க வீட்டு முன்னால எடுத்து நான் மத்தியானம் போய் போட்டோ எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு காய்ந்து போன வாழ்க்கையும் துளிரும். எல்லாம் செத்து போச்சு. என்ன வாழ்க்கை, என்ன இது? நோ 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 நோ. எப்படி ஒரு துளிர், ஒரு கிளை, ஒரு புருஷன் வந்தாரோ அப்படி வந்த அவரோடு நீங்கள் இணையும் பொழுது
நீங்க சிக்கா இருக்கலாம், வயசு இருக்கலாம். எனக்கு தெரியும், உங்க இதுல கூட ஒரு அம்மா இருக்காங்க, 80 வயசுல வர்றாங்க இன்னைக்கும். உங்க மகன் என்கிட்ட சொன்னாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. ஏன்? ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். 80 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம். பட் ஆண்டவர்ல நிலைத்து இருக்கும் பொழுது, when you are rooted in the Lord Jesus Christ, உங்களுடைய வாழ்க்கை துளிரும். எப்படி செத்து போச்சு, அந்த தேசமே இல்ல அன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார். ஒரு துளிர் எழும்பும், ஒரு புருஷர் வருவார், அவருடைய நாமம் கிளை. எத்தனை நூற்றாண்டு தாண்டி விட்டது. அப்ப எல்லாருக்கும் ஒரு நகைப்பா இருந்திருக்கும். இது நடக்கிற காரியமா? இவர் வருவாராம், ஆலயத்தை கட்டுவாராம், ஆட்சி செய்வாராம், அங்க உட்கார்ந்து ஆட்சி செய்வாராம். இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? ஏன்பா நடக்காது? நான் தான் சிலவங்கிட்ட இப்ப கேட்பேன், சுனாமி வர்றதுக்கு முன்பதாக, சுனாமி வந்ததுக்கு முன்பதாக யார்ட்டையாவது நம்ம போய் கேட்டோம்னா, கடல் தெரியுமா உங்களுக்கு, கடல் வரப்போகுது தெரியுமான்னா சிரிப்பாங்க. ஏன் அன்னைக்கு நான் அடுத்த வாரம் வேணா உங்களுக்கு அந்த படத்தெல்லாம் போட்டு காட்டுறேன். கண்ணு முன்னால கடற்கரையில நிக்கிறாங்க, சுனாமியால அவ்வளவு பண உயரத்துக்கு நிக்குது, எல்லாம் சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாரு எல்லாம் வந்துட்டு எவ்வளவு உயரத்துக்கு வருது பாரு. மேல பார்த்துட்டு கீழே குனியதுக்கு முன்னால அவ்வளவு தண்ணியும் எல்லாரையும் இழுத்து. ஏன்? ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டார், ரகசிய வருகை இருக்குமாங்க. நமக்கு பார்ப்பதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கும், சினிமால அந்த ஏதோ மேஜிக் காட்டுற மாதிரி இருக்கும். வருவார், நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அது ஃபேக்ட். ஏன்னா கடைசி நாட்கள்ல வெள்ளை சிங்காசனத்துல மரித்தோர் எல்லாரும் எழும்பி நிற்கணுமானால் ஏன் இப்ப எழுப்ப முடியாது? கடல் எல்லையை தாண்டி கடல் நம்மளை வந்து மூழ்கடிக்குமானால் இப்ப ஏன் முடியாது? ஆனா ஒண்ணு ஞாபகம் வைங்க, நீங்க அவரோடு மரித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை தொழிலும். உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம், பழைய பேசின காரியங்கள், தேவனுக்கு பிடித்தமில்லாத எல்லாம் சுத்தமா மறிக்கணும். ஆவி எல்லாம் சுத்தமா அவரோடு மறித்து நீ அவரோடு உயிர் தெழுந்து வருவாயான. வறண்டு போன இந்த கம்பு எப்படி இருக்குதோ உன் வாழ்க்கை தொழில். நோ மேட்டர், உன்னை சுற்றி பிரகாசம். இந்த வருடம் எல்லாரும் அதான் நான் முதல்ல ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், நம்ம we are traveling as a family. தொடர்ந்து வாங்க. நிறைய பேர் தங்களுடைய நேரங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி, எனக்கு ஒரு தம்பி ராஜேஷ் தம்பி எல்லாம் அந்த நாள்ல இருந்து வந்தவர் இன்னைக்கு தொடர்ச்சியா அண்ணன் மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணெல்லாம் ராஜா அண்ணெல்லாம் 15 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து. காரணம், we are being blessed not because of me, no, not because of me. I'm just a mediator. Let us grow together. நம்முடைய வாழ்க்கை துளிரட்டும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய மூலம் துளிர வேண்டாம். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்து. எப்படி இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு துளிர் வந்து கொண்டிருக்கிறது, வந்தாச்சு. அந்த தேசம் இல்லாத தேசம் தான் இன்னைக்கு நின்று அடிக்கிறானுங்க. பிளைட் எல்லாம் ஒரு காலத்துல கிடையாது. 67 கார்ட்போர்ட் பாக்ஸ்ல டேங்க் மாதிரி வச்சு சண்டை பண்ணி ஜெயிச்சவங்க தான் இந்த இஸ்ரேல். இன்னைக்கு பாருங்க, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். அவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் உலகத்துல யார்ட்டையும் கிடையாது. தே ஆர் சர்ப்ரைஸ், த வேர்ல்ட் இஸ் சர்ப்ரைஸ். எவ்ரி டே தே ஆர் ஷோயிங் நியூ எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மூலமாக, அவருடைய கண்டுபிடிப்பின் மூலமாக தான் நாம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானமானாலும் சரி, ஆஸ்ட்ராலஜி ஆனாலும் சரி, மேல வானத்துக்கு போனாலும் சரி, பூமியில போனாலும் சரி, விவசாயம் ஆனாலும் சரி, மருத்துவமானாலும் சரி,
எல்லாமே அவங்கதான் டாப். அவங்க கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு பூமி செழிப்பாகி கொண்டு இருக்குது நாளுக்கு நாள். மறந்து விடாதுங்க. நம்முடைய வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சு பிரதர், எல்லாம் வயசாகி போச்சு, என்ன எங்க இனிதான் இருக்குது நமக்கு தேவனோடு கூட போய் அங்க போய் பாடணும் ஆடணும். இது முடிந்து போற கதை இல்ல, தொடங்குகிற கதை. இங்க முடிச்சா இன்னொரு துவக்கம் ஐயா. அங்க அங்க இந்த வயசு இதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் எங்க முடிஞ்சது நீ அவ்வளவுதான் போய் வருவாரு, எப்போ வராரோ சத்து ஒழிய வேண்டியதான். அந்த பேச்சு உங்களுக்குள்ள இருக்கும். Be strong in the Lord and in the power of His. அவரிடம் அவருடைய சத்துவத்துல நாம வலப்பட வேண்டும். எரேமியா 33 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கருத்து சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். கிளியரா சொல்லி இருக்கிறாரு. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இயேசு அவருக்கு சொல்றாரு எரேமியா. இஸ்ரவேல் வம்சத்தில் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போகுது. தாவீது கிட்ட சொன்னாரு, மரியாளுக்கு சொல்லப்பட்டுச்சு அவர் அரசாளுவார், தாவீது ராஜா. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கு லேவியருக்கு இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் வருகிறது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு ஆலயம் காணப்படும். இப்ப அதுதான் அடுத்த ஸ்டேஜ். எசேக்கியேல் 37:28 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்படியே என் பரிசுத்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கு இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார். நல்ல ஞாபகம் வைங்க பிரதர் சிஸ்டர். தேவன் நம்முடைய மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் யாத்ராம 25:8 சொன்னார், நான் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாயாக. அப்போ அதனாலதான் மோசே அன்னைக்கு அந்த வழிபாட்டு கூடாரத்தை உண்டாக்கி. நிறைய பேருக்கு இந்த வழிபாட்டு கூடாரனாலே நினைத்து இது முதலாவது வந்த ஆலயம். தேவன் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணார். பண்டிகைகளை கொடுத்தார், பலிகளை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இது முடிந்த பிறகு தாவீது ஆலயம் கட்ட முற்பட்டார். ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், ஆண்டவர் அவர் மூலமா சொன்னார், தாவீது உன் கையெல்லாம் இரத்தக்கரை படிஞ்சிருக்கு, நீ ஆலயம் கட்ட வேண்டாமானே, நீ பொருள் எல்லாம் சாவதரித்து வை, சேர்த்து வை, உன் மகன் சாலமன் கட்டுவான்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி சாலமன் கட்டுவதற்கு எல்லா பொருளையும் சேர்த்து வைத்தபடினால 2வது ஆலயம் சாலமன் கட்டினார். பிரமாதமா இருந்துச்சு. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆண்டவர் எதுக்கு இதை கொடுத்தாருன்னா, நான் உங்க நடுவுல இருக்க விரும்புறேன்ப்பா, ஆனா நீங்க ஆலயம் கட்டுங்க அப்படிதான் சொன்னாரு. அதுக்குதான் பண்டிகைகளை பலிகள். நீ உள்ளுக்கு வர்றதுக்கு ஒன்னும் ஆயத்தப்படுத்தணும், நீ ஆடை கொண்டு வெட்டி உள்ள சும்மா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு உள்ளுக்கு வர முடியாது. சாலமன் கட்டின ஆலயம் இது என்னாச்சுது? இதுதான் பாபிலோன் ராஜா தீக்கிரையாக்குன. இங்குள்ள பொருள் எல்லாம் அங்க கொண்டு போனோம். திருப்பி 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் இவங்க எல்லாம் ஆலயம் கட்டுறாங்க.
செருபாபேல் அந்த ஆலயத்தை ரிப்பேர் பண்ணி ஒரு சின்ன ஆலயம் அது. அது முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல 46 வருஷம் ஏரோது ராஜா கட்டி கொடுத்தார். அதனாலதான் சொன்னார், அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னதுதான் அது. இதுதான் அந்த ஏரோது கட்டிய ஆலயம். அப்புறம் அதுக்கு பிறகு இந்த ஆலயம் தான் கிபி கிறிஸ்துவுக்கு பின்னால 70 கம்ப்ளீட்டா தீத்து ராயனால் தீக்கரையாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஆலயம். இப்ப ஆலயம் இல்லையே, ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுவாரு? இயேசு வந்துட்டாரு மோனே, சகோதரி சகோதரி, இயேசு வந்துட்டாரு. நம்மள ஒரு ஆலயமா மாற்றி. நீ ஒரு கைகளால் செய்யப்பட்ட ஆலயம் அவருக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற வருவார், பின்னால வந்து ஆலயம் வரும், வந்து ஆட்சி செய்ய வருவார். ஆனா நம்முடைய இருதயத்திலே அவர் ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மறந்து போகாத. தேங்க்யூ சிஸ்டர் அகல்யா. She's putting Amen Hallelujah in the chat. ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அது ஒன்ன பொறுத்ததுதான் ஆலயம். நீ ஆலயமா மாறுறியா மாறலையா? நீ ஏற்றுக்கொண்டா நீ ஆலயம். இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா நீ ஆலயம். இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா உன்னுடைய அந்த வறண்டு போன அந்த கம்பு இருக்கு பாருங்க, அந்த வறண்ட கோல் துளிரும். ஆரோனுடைய கோல் துளிர்ந்தது. காஞ்சத கம்பதான் கொண்டு மன்னா பெட்டியில கொண்டு போய் வச்சோம். ஆரோனுடைய கோல், மற்ற கோல் எல்லாம் துளிரல. ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையும் துளிரும். ஆண்டவர் வரப்போகிறது உண்மைதான். ஒரு ஆலயம் கட்டப்போகிறது உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஆலயத்திற்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துல. பாருங்க, அக்ஸா மாஸ்க் கட்டத்திற்குள்ள அல் அக்ஸா மாஸ்க். இது பெரிய மாஸ்க். இதற்கு கீழாகத்தான் ஆலயம் இருந்திருக்கலாம். அதனாலதான் யூதர்கள் இன்னைக்கும் இந்த கிழக்கு சுவர்ல இதுதான் வெயிலிங் வால், அழுகையின் சுவர். They are crying every day. ஆண்டவர் சொல்ற பாருங்க, பயப்படாத, உன்னோட இருக்கு. நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைக்கிறாது என்றும் தெற்கு கிட்ட சொல்லுவார் ஆண்டவர். தெற்கு பகுதியில் உள்ளவங்கிட்ட, என் ஜனங்களை அனுப்பிடு, சிதறடிக்கப்பட்ட என் பிள்ளைகளை அனுப்பு. வடக்க சொல்றாரு, கொடு எனக்கு இங்க அனுப்பு, எனக்கு வேணும். இஸ்ரேல் தேசம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு பிரசன்டேஷன் வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அதை உங்களோடு இந்த ஸ்டடி முடிஞ்சது. இடையில கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டடிகள்லாம் கொஞ்சம் எடுக்கலாம்னு இப்பதான் யோசிக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆயத்தம் பண்ண ஸ்டடி அது. எப்படி இஸ்ரேல் தேசம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்ததியை கிழக்குல இருந்து வரப்போனே, வாங்கடா கிழக்கு இருந்து வாங்க. எங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? ஏமன்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஜனங்க. எத்தியோப்பியால இருந்து யூதர்கள் வந்திருக்காங்க. அமெரிக்காவில இருந்து யூதர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவில இருந்து, பாம்பேல இருந்து, மட்டக்களப்புல இருந்து, கேரளால இருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனில இருந்து ஏகப்பட்டவர்கள், யூகேல இருந்து போறாங்க. எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்க இருந்தெல்லாம் அவர் சொல்றாரு, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாளத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அதுதான் இறுதியாக கட்டப்பட போகிற ஆலயம்.
அங்கே அவர் ராஜாவாக வீற்றிருப்பார், அவர் ஆளுகை செய்வார். அதுதான் இந்த சகரியா தீர்க்கதரிசியினுடைய அவருடைய சிரசில அபிஷேகம் பண்ணப்பட்டு. யோசுவா தலையில கிரீடம் இருக்கலாம், ஆனால் யோசுவாவையும் ஆசாரியர்களையும் சேர்த்து வரப்போகிறவர் இந்த ராஜா. மீதி சகரியா புத்தகத்துல மீதி பகுதிகளை நான் எடுக்க போறது இல்லை. 7வது அதிகாரத்துல இருந்து 14-21 வரை தொகுத்து இங்க கொடுத்திருக்கிறேன், நீங்க பாத்துக்காங்க. இதெல்லாம் அது முழுசுமாக அதை நான் எடுக்க போறது இல்லை, அது சகரியா ஸ்டடி இல்லை. ஆனா ஒண்ணு, இயேசு கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருப்பார், உன்னை ஆளும்படியாக பிரதான ஆசாரியாக இருப்பார், உன்னுடைய பாரங்களை தேவனிடத்தில் எடுத்து செல்வார். தீர்க்கதரிசியாக இருப்பார், தேவனிடத்திலிருந்து செய்தியை உனக்கு கொண்டு வருவார். அதனால எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நாம் இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசு சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய, நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க பிரச்சனைகள் எல்லாம் மேல கொண்டு போறது பிரதான ஆசாரியர் இயேசு. ஆனால் அங்கிருந்து வரும் பொழுது பிதா சொல்ற கட்டளை கொண்டு வருவார், நீ இதுக்கு கீழ்ப்படி, இதுக்கு கீழ். நம்ம உண்மைதான் அவர்கிட்ட சொல்லுவோமே தவிர அவர் சொல்லுகிறத நாம கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில அவர் ராஜாவாக இருக்கட்டும், நம்மை ஆளுகிறவளாக நீயும் நானும் ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் துளிரும். 2வது, பிரதான ஆசாரியராக பிதாவிடத்தில் செய்தியை கொண்டு வரும் பொழுது நீ நானும் கீழ்ப்படியணும். ஒரு தீர்க்கதரிசியாக நம்மோடு பேசுவார் வசனங்களோடு. இறுதியாக உன்னுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்துல கொண்டு செல்லும். அது உனக்கு உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு இல்லைன்னு நான் சொல்றேன். பட் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ராஜாவாக இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசியாக உன்னோடு பேசட்டும், உன்னுடைய வாழ்க்கையில தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலனுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார். அதான் பிரதான ஆசாரியனுடைய பணி. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய எடுத்துட்டேன். ஆனால் இந்த வருடம் நம்முடைய எனக்கு நல்ல ஒரு சாட்சிகள் வேணும், அனுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை தொடரும். இது ஒரு எழுப்புதலின் ஆண்டா இருக்கட்டும். எங்கேயும் போங்க, எந்த சபைக்கும், நான் அதெல்லாம் உங்களை ஆனா இதை மிஸ் பண்ணாத. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நன்றி. நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறேன், 3 நிமிஷம் இருக்குது. எல்லாரும் கூட ஒருமனப்பட்டு யாரெல்லாம் தலையில கையை வைக்கணுமோ கையை வச்சுக்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை துளிரட்டும். கேளுங்க, அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது கேளுங்க, எல்லாரும் அற்புதம் நடக்க போகிறது. என் வாழ்க்கை துளிரட்டும். வியாதியோடு போராடுகிறவங்க கேளு, என் வாழ்க்கை துளிரட்டும். ஆண்டவர், மரித்து போவதா இருந்த ஒரு தேசமே துளிர முடியுமானால் என்னுடைய வாழ்க்கை ஏன் துளிராது? ஒரு பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய நாம அந்த கிளை நம்மகிட்ட இருக்குது. ஒரு விஷயம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் என் தேவரே சேவிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உடைய அபிஷேக மழை இறங்குவதாக உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டு உடைய வழி நடத்தல் காணப்படட்டும். I bless all of them in the name of Jesus. எல்லாருடைய தேவைகளா இருந்திருக்கிறது, எல்லாருடைய பிரச்சனைகளா இருந்திருக்கிறது, எல்லாருடைய கண்ணீரை காண்கிற தேவன்.
கண்ணீரை தொடங்கிய ஆண்டு. என் மகளே மகனே திகையாது, என்னுடையவன், நீதியின் வலது கருத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்லுகிறபடியாக I bless all of them in the name of Jesus. கர்த்தருடைய நாமம் இவர்கள் மூலமாய் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு ஒரு துளிர்த்த ஆண்டு, ஆரோக்கியமான ஆண்டு, உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுகிற ஆண்டு, சுபிட்சத்தின் ஆண்டு. ஆளுகை செய், தொடர்ந்து உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கும். உடைய நாம் மாத்திரம் மகிமைப்பட்ட. Bless all of them. Bless everyone who have committed their lives. Bless them and bless them. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்பு இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த திங்கட்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்காது, 8ஆம் தேதி மாத்திரம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடிகள் தொடரும். தேங்க்யூ ஒரு நிமிஷம்.